பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் தானே பாக்கியலட்சுமி. இந்த சீரியலானது கிட்டத்தட்ட 5 வருடங்களாக டெலிகாஸ்ட் ஆகி வருகிறது. இந்த சீரியல் ஸ்டார்டிங்கில் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. அதற்கு முக்கிய காரணம் இந்த சீரியலில் கோபி கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகர் சதீஷ் அவர்களும் பாக்கியா கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகை சுசித்ரா அவங்கள்டே சொல்லலாம். இருந்தாலும் இந்த சீரியல் நடித்த நடிகர்கள் பல பேர் சீரியலிருந்து விலகிட்டாங்க. அதன் பிறகு இந்த சீரியலை பார்த்த ரசிகர்கள் பலருக்கும் இந்த சீரியலுடைய கதைக்களம் நல்லா இல்லை, இந்த சீரியலை முடிச்சிட்டுங்க அப்படின்னு ரசிகர்களே தங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில் பாக்கியலட்சுமி சீரியலானது கூடிய சீக்கிரம் முடிய போகுது அப்படின்ட்டு அஃபீஷியலான ப்ரொமோவும் ரிலீஸ் ஆகிருக்குது. பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புலி வருது புலி வருதுன்னு ஏமாத்திட்டே இருப்பாங்க, கடைசியில் புலி நிஜமாக வந்து நிற்கும் போது அதை யாருமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதுபோல தானே பாக்கியலட்சுமி சீரியலானது முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ட்டு சில வருடங்களாகவே அடிக்கடி சோசியல் மீடியாவில் செய்திகள் வைரலாகிட்டு இருக்குது. ஆனால் அந்த சம்பவம் இதுவரைக்கும் நடந்ததில்லை. உண்மையிலே இப்போ பாக்கியலட்சுமி சீரியலானது இந்த வாரத்தோட முடிவுக்கு வரப்போகுது. ஆமாங்க, பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கிய கதாபாத்திரம் நடிக்க நடிகை சுசித்ரா அவங்க இன்ஸ்டாகிராமில் ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்துருக்காங்க. ஒரு ரசிகர் இந்த சீரியலுடைய கிளைமேக்ஸ் எபிசோடு எப்போ டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு சுசித்ரா அவங்க பாக்கியலட்சுமி சீரியலுடைய கிளைமேக்ஸ் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சீரியலுடைய கிளைமேக்ஸ் எப்போ டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த சீரியலில் பாக்கியா கதாபாத்திரத்தில் நடிகை சுசித்ரா அவங்க தான் கிட்டத்தட்ட 5 வருடங்களாக நடிச்சிருந்தாங்க. அதனால் ரசிகர்கள்ட்ட பேசும்போது சுசித்ரா ரொம்பவே எமோஷனலாக கண்கலங்கி பேசியிருக்காங்க. அதாவது இந்த சீரியல் இத்தனை வருடங்கள் ஒளிபரப்பானதுக்கு முக்கிய காரணம் மக்களாகிய நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்ஸ் தான். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எனக்கு இந்த சீரியல் கொடுத்த இதே லவ் அண்ட் சப்போர்ட்டை என்னுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கும் கொடுப்பீங்கன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாட்டு மக்களே அப்படின்ட்டு சுசித்ரா அவங்க ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்காங்க. அதே போல் இந்த சீரியலில் கோபி கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் சதீஷ் அவர்களும் இந்த சீரியலை முடிய போகிறத பற்றி இன்ஸ்டாவில் ரசிகர்களிடம் பேசியிருக்காரு. அதாவது வாழ்க்கை என்ற பயணமே முடிவுக்கு வரும்போது சீரியல் என்ற பயணம் ஆரம்பித்தாலும் அது ஒரு நாள் முடிவுக்கு வரணும். நல்ல முடிவோ கெட்ட முடிவோ சோகமான முடிவோ எதாக இருந்தாலும் அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சதீஷ் அவர்கள் பேசியிருக்காரு. நீங்கள் பாக்கியம் சீரியலை விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த சீரியல் முடிகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம டேபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.